திருச்சி காவலர் குடியிருப்பில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது திமுக ஆட்சியில் மக்களுக்கு எங்கு சென்றாலும் பாதுகாப்பில்லை என்பதை மீண்டும் ஒருமுறை உணர்த்தியுள்ளது என தமிழக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருச்சி பீமா நகரில் உள்ள காவலர் குடியிருப்பிற்குள்ளேயே ஒருவர் ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் கடும் அதிர்ச்சி அளிக்கிறது என்று கூறியுள்ளார். கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழகத்தில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்றங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாகிவிட்ட நிலையில் பட்டப்பகலில் காவல் நிலையங்களில் அருகிலும் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயும் ஒருவரை வெட்டி சாய்ப்பது பேஷனாகிவிட்டது என்று தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் உயிர்களை வைத்து பல்லாங்குழி ஆடிக்கொண்டிருக்கும் தீய சக்தி திமுக அரசு முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டிய கள்ளிச்செடி என்றும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.